நம்முடைய நிறைய பிள்ளைங்க பிறந்த நாள் விழா கொண்டாடுறாங்க. பிறந்த நாள் இப்போமெல்லாம் கொஞ்சம் அது விசேஷமாக நடக்கிற மாதிரி. ராத்திரி 12 மணிக்கு கேக்கு வெட்டுறது, வீடு பூரா ஜோடிக்கிறது, லைட்டை அணைச்சிட்டு பலூனை வெடிக்கிறது, ரொம்ப கலாபுலாம் நடக்குது. அதை கொஞ்சம் தவிர்த்துக்கணும். அந்த அளவுக்கு மார்க்கம் அதை அனுமதிக்காது. நம்ம பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்கன்னு செய்கிறோம். ஒரு கேக்கை சும்மா கடையில் ஒரு கேக்கு வாங்கி பிள்ளைக்கு கொடுங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் பிறந்த நாளின் பெயரால் ஒரு கேக்கை வெட்டுறது, அந்த கேக்கில் அந்த புள்ள பேரை எழுதி அந்த எழுத்துக்கு மேலே கத்தியை வச்சு வெட்டுறது. யா சீன் புள்ள பேர் வைங்கல, ஒரு வெட்டில் யா தனியாக போயிடுது, சீன் தனியாக போயிடுது. கேக்கை வெட்டுறதா இப்படி புள்ள பேரை எழுதி? எங்கே போய் உண்டாக்கணும்? இது யாருடைய சுன்னத்து? இது எங்கிருந்து வந்துச்சு? பிதாத்துங்கிறத விட இது ஒரு தடுக்கப்பட வேண்டிய விஷயம். அது ராத்திரி 12 மணிக்கு எல்லாரும் கூட்டமாக உட்காந்து ஓங்கி அந்த பேரை கேக்க வெட்டி லைட்டை அடித்து ஒரு பலூனை வெடிக்க வச்சு என்ன மாதிரி நிறைய வீடுகளில் டெக்கரேஷனே பண்ணுறாங்க. இப்போமெல்லாம் பிள்ளைங்க நமக்கு பிள்ளைங்க பிறந்துட்டுனா அதில் ஒரு குஷியில் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறோம். வேண்டாம், நம்ம பிள்ளைங்க பிறந்த நாள் என் பெருமான் சொன்னாங்க, நோன்பு வச்சுருந்தாங்க. என்ன நாயகம் இன்னைக்கு நோன்பு? இன்னைக்கு நான் பிறந்த நாள் என்றார்கள். நான் பிறந்த நாள் நோன்பு வைத்திருக்கிறேன். அதனால் நம்ம பிள்ளைங்க பிறந்திருக்கிறாங்களா, நானும் கூட அதை கொண்டாடுறது. எப்படி கொண்டாடுறது? எங்கள் பிள்ளைங்க பிறந்த நாளை கரெக்டாக வச்சுருப்பேன். அன்னைக்கு ஒரு 5 மிஸ்கினுக்கு சாப்பாடு கொடுத்துட்றது. எங்கள் வீட்டில் சாப்பாடு ஆக்கி 5 மிஸ்கின்கள் கொடுத்து விட்ருவேன். சில நேரத்தில் வீட்டில் கூப்பிட்டு வச்சு சாப்பாடு வைக்கிறது. இன்னும் கொஞ்சம் நாளாக எங்கள் அண்ணன் தம்பி குடும்பத்தார்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துருவேன். ஒரு சாப்பாடு, ஒரு துவா. இங்கே